இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் ஒருவர் குடிநீர் பாட்டிலை மேசையில் ஓங்கி அடித்துவிட்டு வெளிநடப்பு செய்த காட்சிதான் இது. நெல்லை மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் உள்ள ராஜாஜி மண்டபத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய உடனேயே சலசலப்பும் ஆரம்பமானது. அதாவது மேலப்பாளையம் மண்டலத்தில் உள்ள 45 மற்றும் 46வது வார்டு பகுதிகளுக்கிடையே புதிதாக சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. எனவே அந்த சமுதாய கூடம் தங்களது வார்டுகளிலேயே அமைந்திருப்பதாக கூறி 45வது வார்டு உறுப்பினரும் மேலப்பாளையம் மண்டல தலைவருமான இக்லாம் பாதுஷாவும் 46வது வார்டு கவுன்சிலரும் சுகாதார குழு தலைவருமான ரம்ஜான் அலி ஆகியோர் உரிமை கோரி வார்த்தை போரில் ஈடுபட்டனர். இப்படியாக கூட்டத்தில் அமளி துமளி ஏற்பட்டு வந்த நிலையில் அனைவரையும் மேயர் சமாதானப்படுத்திக் கொண்டே வந்தார். தொடர்ந்து பேசிய பாளையங்கோட்டை மண்டலம் 35வது வார்டு திமுக உறுப்பினர் பேச்சி அம்மாள் தனது வார்டுக்கு எந்தவித பணிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மாமன்ற கூட்டம் தொடர்பான அஜெண்டாவில் பணிகள் குறித்த விவரங்கள் ஆங்கிலத்திலேயே இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டவர், நானும் டிகிரி படிக்கவில்லை, நீங்களும் டிகிரி படிக்கவில்லை என கூறவே அவையில் சிரிப்பலை எழுந்தது. அப்போது கவுன்சிலர்கள் மேசையை தட்டி ஆரவாரம் செய்தனர். இப்படி பரபரப்பாக சென்று கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவே எழுந்த திமுக கவுன்சிலர் ரவீந்தர் தனக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என குற்றம் சாட்டியதோடு அதிமுக கவுன்சிலர்களுக்கு இருக்கும் மரியாதை கூட தங்களுக்கு இல்லை என கூறி குடிநீர் பாட்டிலை ஓங்கி மேசையில் அடித்துவிட்டு வெளிநடப்பு செய்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற நெல்லை மாநகராட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மேயராக சரவணன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்ததால் மாமன்ற கூட்டம் கலேபரத்துடனேயே நடைபெற்று வந்தது. இதையடுத்து கடந்த ஆண்டு இறுதியில் சரவணன் மாற்றப்பட்டு புதிய மேயராக ராமகிருஷ்ணன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். இதன் பிறகு கடந்த 6 மாதங்களாக மாமன்ற கூட்டம் எவ்வித சலசலப்பும் இன்றி அமைதியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் மோதல் வெடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.